ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஹரிபரியாக வந்து இல்லாமல் ஒரு ஸ்மூத்தாக வந்து போயிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, கிட்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான குக்கிங் வந்து காலையில் வந்து நடக்கணும் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நைட்டு ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம காலையில் வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணுறதுக்கும் நம்ம கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டின்னர் வந்து முடித்த உடனே வந்து டைனிங் டேபிளை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம டின்னரோ இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ முடித்த பிறகு நம்ம டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஒருவேளை கீழே உட்காந்து சாப்பிட்றோன்னா மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் வந்து கீழே சிந்துறதுக்கு வந்து பழகிருக்க மாட்டாங்க. ஸோ நல்லா கரெக்டாகவே வந்து அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுப்பாங்க. ஸோ ஒருவேளை அப்படி இல்லைன்னா அந்த இடத்தையுமே நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றதா இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணிடுறது பெட்டர். நான் யூஸ்வலாக வந்து காலையில் அதுக்கப்புறம் நைட்டு 2 தடவையுமே டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் மேலே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்றனால. மதியம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தாங்க இல்லை ஆஃபீஸ் போனாங்கன்னா கூட நான் கீழே தான் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து நம்மளோட கிச்சனில் வந்துட்டு குறைவாக இருந்தது அப்படின்னா அதை ரீஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிலோ இல்லை வந்து மற்ற பருப்பு வகைகள், அப்புறம் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற சீரகம், மிளகு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. டெய்லி ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. பட் வந்து அது காலியாகும் போது நம்ம வந்து அப்பப்போ பண்ணால் கூட போதும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி தான் வந்து காலியாகும். நான் அப்போ மட்டும் பார்த்து வந்து ரீஃபில் பண்ணிவிடுவேன். மற்றபடி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காலி ஆகாது. இப்போ கிட்ஸு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட கொஞ்சம் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் நம்ம ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நைட்டு டைமில் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோன்னா காலையில் நமக்கு வந்து ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்ற அந்த டென்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியிலையும் சரி இல்லை இந்த மாதிரி ஆயில், உப்பு இதிலெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம போட்டு வந்து பேண்ட்ரியை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோன்னா அதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நமக்கு வந்து மற்ற வேலைகள் வந்து கொஞ்சம் டைம் இழுத்துடும். ஸோ கரெக்டான டைமில் வந்து ஆஃபீஸ் கிளம்புறதும் அந்த மாதிரி வந்து எல்லாமே டிலே ஆகும். ஸோ அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையும் விளக்கிடுங்க. ஸோ நான் வந்து டிஷ்வாஷர் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எல்லாத்தையும் அதுக்குள்ளே லோட் பண்ணிவிடுவேன். கையில் ஏதாவது இருந்தது, கையில் கழுவுறது ஏதாவது இருந்ததுன்னா கூட அதையுமே நைட்டே வந்து வாஷ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே டிஷ்வாஷரில் போட்டுருவேன். ஒருவேளை நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறனாலும் சரி இல்லை டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி நைட்டே வந்து அதை பண்ணிவிடுங்க. சிங்கில் மோஸ்ட்லி வந்து பாத்திரம் வந்து கிடக்கிறத மாதிரி பார்த்துக்கோங்க நைட் டைமில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கர்ப்பம்பூச்சி தொல்லைகள்லாம் வந்து இருக்காது. நைட்டில் இந்த மாதிரி பாத்திரங்கள் சிங்கில் கிடந்தாலே அது பூச்சி தொல்லை வந்து அதிகப்படுத்திடும். அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி அடுப்பு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிங்க் ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவி முடித்த உடனே வந்து சிங்க் ஏரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அடுப்பு இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் இந்த மாதிரி வந்து கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கும்போது மறுநாள் மார்னிங் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வேலைகள் வந்து காலையில் எழுந்த உடனே வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து குக்கிங் மட்டும் வந்து பண்ணி நம்ம வந்து அதை அவங்கள அனுப்பிச்சி விட்றது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கும் வந்து காலையில் குக்கிங் முடித்த உடனே வந்து கொஞ்சம் நமக்கும் டைம் வந்து கிடைக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் தான் மீ டைம் கிடைக்கும். இல்லைனா ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்து நமக்கு நைட்டு முடிஞ்சிருச்சுன்னா காலையில் பெருசாக வேலை இருக்காது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து முதல் நாள் நைட் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். நான் 2 டைம் க்ளீன் பண்ணுவேன். காலையில் வந்து குக்கிங் வேலையெல்லாம் முடித்த பிறகும் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறம் நைட்லேயும் வந்துட்டு நான்
நான் வந்து டின்னர்லாம் முடித்த பிறகு அப்போயும் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனாலும் வந்து கண்டிப்பாக வந்து அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கிச்சனை வந்து அடுப்பு சிங்க்கு மட்டும் க்ளீன் பண்ணாமல் கவுண்டர் ஏரியா ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு ஒரு வைப் கொடுக்குறது தானே. ஸோ அதனால் வந்து டெய்லி நைட்டு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் எப்போவுமே பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ரொம்ப டைம் எடுத்து இதுக்குன்னு வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணும்போது ஸோ என்னோடய மிக்ஸி வந்து கவுண்டர் டாப் மேலே தான் இருக்குது. அதனால் நான் அதை வந்து கொஞ்சம் டெய்லி வந்து தொடச்சி விட்டுருவேன். என்னதான் நான் வந்து அதை அவ்வளோவா யூஸ் பண்ணாலும் சரி பண்ணனாட்டினாலும் சரி என்னோடய கவுண்டர் டாப்பை எப்போல்லாம் நான் வந்து தொடச்சி விட்றேனோ அப்போல்லாம் இந்த மிக்ஸியை வந்துட்டு சின்னதாக ஒரு வைப் கொடுத்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருவேன். ஸோ இந்த சில விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆகுது அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இதுக்குன்னு நம்ம டைம் வந்து ஒதுக்கிலாம் வந்து பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை. மெயினாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்குன்னு டைம் வந்து நம்ம தேட தேவையில்லை. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுநாளுக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத முதல் நாளே வந்து டிசைட் பண்ணிவிடுங்க. ஸோ மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் லஞ்ச் எதாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து முதல் நாள் வந்து என்ன வைக்க போகிறோன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான காய்கறிகள் இதெல்லாமே வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதை முதல் நாளே வந்து வாங்கி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் முதல் நாள் ஈவினிங் இல்லைனா நைட்டுக்குள்ளே வந்து அதை பண்ணிவிடுங்க. அப்புறம் எதனாச்சும் நம்ம ஊற வைக்க வேண்டியது பயிறு வகைகள் ஊற வைப்பாங்க சில பேர், அப்புறம் மாவு ஏதாவது அரைச்சி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஒர்க் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து முதல் நாள் நைட்டு வந்து ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க என்னென்ன வந்து மறுநாள் காலையிலக்கு நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து என்னென்னா இந்த காய்கறிகள்லாம் வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் வந்து வைப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு பெருசாக வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு ½ தான் ஆகும். நம்ம கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சு கூட அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேலை முடியலை அப்படின்னா முதல் நாள் நைட்டு வந்து கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வாரக்கணக்கில் சில பேர்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு முதல் நாள் நைட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து இயர்லியராக எழுந்திரிச்சு போவாங்க பார்த்தீங்களா, ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமைக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். முதல் நாள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கிட்ட தான் வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. அதனால் நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சா கூட காலையிலேயே வந்து கட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இருக்கும். அதனால் நான் அப்போவே வந்து பண்ணிக்கிறேன். மேபி இன் ஃப்யூச்சரில் ஹிட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் எப்படி வந்து போகுது அப்படின்னு தெரில. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டோன்னா மறுநாளும் கொஞ்சம் காலையில் வந்து ஈஸியாக குக்கிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் மேடை இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண பிறகு ஃப்ளோரையும் வந்து க்ளீன் பண்ணிடுறது பெட்டர். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்ததுன்னா எல்லோரும் வந்து கிளம்பி போன பிறகு நம்ம வீடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளும் சேர்ந்து வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறவங்க அந்த மாதிரி வந்து வெளியில் போகிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி முதல் நாள் இந்த மாதிரி வேலைகளில் பண்ணிட்டோன்னா மறுநாள் காலையில் வந்து குக்கிங் மட்டும் நமக்கு வந்து ஒரு வேலையாக இருக்கும். மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து இருக்காது முதல் நாள் நைட்டு வந்து இதை பண்ணும்போது. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவிங் ஏரியா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த குஷன் இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ முதல் நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில சோஃபா இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா லைட்டாக வந்து அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குஷன்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டிங்கனாலும் நமக்கு வந்து மறுநாள் இந்த வேலை இழுக்காது. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸை
பெருசாக யூஸ் ஆகாது. பட் ஒர்க்கிங் உமனுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து வீடும் நீட்டாக இருக்கணும், நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு வந்து முதல் நாள் நைட் வந்து இந்த வேலைகள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதை பழக்கப்படுத்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் வந்து தெரியும். வந்த உடனே வந்து எப்படா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு வந்து தோணும். பட் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மறுநாளும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஈஸியாகவே வந்து கொண்டு போயிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நிறைய ஒர்க்கிங் உமனுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பும்போது எல்லாரையும் கிளப்பி விட்டுட்ருப்போம். ஸோ நமக்கு வந்து தேவையானதை நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். லைக் இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து என்ன போடுறது, அதுக்கப்புறம் வந்து மேக்கப்போ இல்லை வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி சில ரொட்டீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ முதல் நாள் நைட்டே வந்து ஸ்கின் கேரோ இல்லை ஹேர் கேர் எது பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம அதை வந்து யோசித்து அதை வந்து எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம வந்து கரெக்டாக டைமுக்கு கிளம்பிடலாம். ஸோ குக்கிங் வேலையும் முடிச்சுட்டு நமக்கு தேவையானதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் கிளம்பிடலாம். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா, இப்போ மறுநாள் எனக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப்புக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா கூட நான் முதல் நாளே வந்து என்ன அவுட்ஃபிட் வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கு தேவையான வாட்சோ, இயர்ரிங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மறுநாள் காலையில் இந்த வார்ட்ரோபை திறந்துட்டு என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஒரு 5-10 நிமிஷம் அதுலேயே போயிடும். ஸோ முன்னாடிலாம் நான் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடுவேன் சில நேரங்களில். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையில். ஸோ இது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நான் வந்து முன்னாடி ஒரு சில டைம்லலாம் மறந்துடுவேன். நான் மறந்த உடனே மறுநாள் வந்து எங்கேயாவது கிளம்புறது வார்ட்ரோபை திறந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருப்பேன். அதுலேயே எனக்கு பாதி டைம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் எடுத்து போடுவேன். அதுக்கு வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து வேறு ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுலேயே வந்து நமக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து கண்டிப்பாக பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ யூஸ்வலாக பழக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகுது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன போடணும், என்ன வந்து இயர்ரிங்ஸ் போடணும், வாட்ச்சு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமும் வந்து கன்சியூம் ஆகும். அதே மாதிரி ரொம்ப வந்து டென்ஷனும் ஆகாது. ஸோ இது தவிர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து முதல் நாள் வந்து ப்ரிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். லைக் ஹிட்ஸோட டிஃபன் பாக்ஸு, இந்த மாதிரி லஞ்ச் பேக்கு, இதெல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து நான் விட்டு கூட இருந்திருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நைட்டு ரொட்டீனை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஃப்ரீயாக ஈஸியாக வந்து குக் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து ஜாலியாக வந்து ஆஃபீஸ் போகலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.